வந்து ராகவ் கிட்ட ரொம்ப உரிமையா எடுத்து சாப்பாடு ஊட்டுறதும், சாப்பாடு குடுக்குறதையும் பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. வந்து லாவண்யாவால தாங்கிக்க முடியல. செம கடுப்பாறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகி அங்கேருந்து போறாங்க. உடனே வந்து "லாவண்யா மேடம் மறக்காம அந்த பீட்சாவ சாப்பிட்ருங்க" அப்படின்றாங்க அபி. அத பார்த்து டென்ஷன் ஆகி "என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. என் முன்னாடியே வந்து அம் சாப்பாடு ஊட்டுறியா?" அப்படின்னு சொன்னோனே, "என் புருஷனுக்கு நான் ஊட்டுறேன். உனக்கு என்னடி பிரச்சனை?" அப்படின்றாங்க. "பாடி பொடின்னு சொல்றியா? பின்ன என்ன மட்டும் நீ எப்படி சொல்ற? பாடி பொடின்னு தானே கூப்பிடுற? இங்க பாரு மரியாதை குடுத்தா மரியாதை நான் குடுக்குறேன். தேவையில்லாம என்ன வாடி பொடின்னு சொல்ற வேல வச்சுக்கினீன்னா, நானும் அப்படிதான் பேசுவேன். அவருக்கு நான் சாப்பாடு ஊட்டுறது என் உரிமை. நான் பண்ணுவேன். உன் வேலை என்னமோ அத போய் பாரு. இதுக்கப்புறம் வந்து தேவையில்லாம வந்து அவர் விஷயத்த தலையிட்டா நல்லா இருக்காது. பீட்சா ஆர்டர் பண்ண நீ ஆர்டர் பண்ணி தின்னு. அத விட்டுட்டு என் புருஷனுக்கு ஆர்டர் பண்ண நீ யார்ரி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "உன்ன இங்க பார் என்ன எதுவும் நீ பண்ண முடியாது. பார்த்தல்ல அவரும் சும்மா தான் இருந்தாரு. அவர் வேணாம் நான் சொன்னாரு சாப்பாடு. நான் ஊட்டி விடும்போதுக்கு அமைதியா தானே இருந்தாரு." அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு நான் ஊட்டுறது பிடிக்குதுன்னு அர்த்தம். அதனால உன் வேலைய பண்ணிட்டு பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பினாரு. பார்த்தா ராகவ் வராரு. "இங்க பாரு நான் எதுக்காக ஊட்டிக்கிறேன்னு தெரியுமா உன்கிட்ட?" அப்படின்னோனே, எனக்கு தெரியும். பின்ன என்ன சொல்ல போறீங்க? லாவண்யா நடந்த விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணணும். அவங்கவங்க ஃப்ரெண்டு. அதனால தான் நான் வந்து அவங்க முன்னாடி வந்து இப்படி நடந்துக்கிட்டேன். மத்தபடிலாம் உன் மேல எனக்கு எந்த பிரியமும் கிடையாது. நீ சாப்பாடு ஊட்டுறது எனக்கு பிடிக்கவும் பிடிக்கல. வேற வழி இல்லாம தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி தானே சொல்ல போறீங்க?" "ஆமா அப்படிதான் சொல்ல போறேன்." எனக்கே இது தெரியும். நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்காக தான் நானும் வந்து அப்படிதான் நடந்துக்கிட்டேன். மத்தபடி உங்க மேல பாசத்தால ஒண்ணும் நான் வந்து சாப்பாடு ஊட்டி விடல" அப்படின்றாங்க. பார்த்துட்டு முறைச்சிட்டு போறாரு ராகவ். அடுத்து வந்து இங்க வந்து "குட்டி பாஸ் நீங்க எங்க போனீங்க? உங்கள எங்கலாம் தேடுறது?" அப்படி சொல்லிட்டு இங்க வராங்க. அபி ஆகாஷ் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாரி அனுப்புன ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்காரு. முரளி அனுப்புன ஆள் கூட. அவர் வந்து இந்த மாரி "நீங்க எடுத்துக்கலாம்ல இந்த ஆர்டர. இப்பதான் உங்க ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுல. எடுத்துக்கோங்க பாஸ்" அப்படி சொல்றாரு. அத கேட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. "இதுல என்ன தப்பு இருக்கு குட்டி பாஸ்? உங்களுக்கு வந்து ஒர்க் இல்லாதம்போது இவரோட ஆர்டர எடுத்தீங்கன்னா என்ன தப்பு இருக்கு?" நான் இல்ல ராகவ் வந்து இத அனுமதிக்க மாட்டான். அவன்கிட்ட கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன் எதுவா இருந்தாலும். அவன் இப்ப பொறுமையா இருக்க சொல்லியிருக்கான் அப்படின்னோனே, "இங்க பாருங்க இந்த ஆர்டர் எடுத்து சூப்பரா செஞ்சு அவருக்கு சர்ப்ரைஸ் குடுத்து அசத்துங்க. அப்புறம் என்ன தம்பின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுவாரு நீங்க இத பண்ணதுக்கு" அப்படின்னோனே, "மேடமே சொல்றாங்க சார் பண்ணுங்க சார்" அப்படின்னோனே யோசிக்கிறாரு ஆகாஷ். "என்ன குட்டி பாஸ் நீங்க இதெல்லாம் கூட வந்து எடுத்து பண்ண வேணாவா? இப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் அவர் சொல்றதே கேட்குற மாதிரியே இருக்கும். நீங்க டிசிஷன் தனியா எடுக்க முடியாது. நீங்க எடுத்தா தானே ரொம்ப நல்லது" அப்படின்னு சொல்றாங்க. "பார்த்தீங்களா மேடமே என்ன சொல்றாங்கன்னு? சார் எடுத்து செய்யுங்க சார். உங்களால முடியும் சார் கண்டிப்பா. ராகவோட நீங்க தான் சார் சூப்பர். அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. எப்பவுமே ராகவ் தான் சூப்பர். சரி ஓகேங்க. இந்த ஆர்டர நான் எடுத்துக்கிறேன் போதுமா?" அப்புறம் ராகவ் கிட்ட பேசணும். வேற வழி இல்ல. சரி நல்லா செஞ்சுட்டா ராகவ் பாராட்ட தான் செய்வான். சரி ஓகேங்கன்னு அவரும் ரொம்ப சந்தோஷமா போறாரு. உடனே முரளிக்கு கால் பண்ணி சொல்றாரு, "சக்சஸ் நம்ம நினைச்சது எல்லாம் நடந்தது. நல்லபடி நடந்திருக்கு. அவர் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டாரு." "அப்படியா? ராகவ் அக்செப்ட் பண்ணா?" "ராகவ் இல்ல. ஆகாஷ் அக்செப்ட் பண்ணிட்டாரு" அப்படின்னோனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "நான் சொன்ன மாரி எல்லா பிளானும் பக்காவா பண்ணிடுங்கண்ணா." "சரிங்க" அப்படின்றாங்க. இங்க வந்து அபி வந்து "சூப்பர் குட்டி பாஸ். சூப்பரா டிசிஷன் எடுத்துட்டீங்க. செம குட்டி பாஸ்" அப்படின்றாங்க. உடனே வந்து "பரவால்ல அபி. நான் இதுவரைக்கும் எந்த டிசிஷனும் வந்து ராகவ் கேட்காம எடுத்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். அதுவும் நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னோனே, சரி பரவால்ல விடுங்க. எப்படியும் நீங்களும் லைஃப்ல முன்னுக்கு வரணும்ல. நீங்க யாருன்னு கெத்த காட்டுங்க" அப்படி சொல்றாங்க. "கங்ராட்ஸ்" அப்படின்றாங்க. சரின்றாங்க. "சரி வாங்க சாப்பிட போலாம்" அப்படின்னோனே, "என்ன திடீர்னு சாப்பாடு எடுத்துட்டுறீங்க?" "எல்லாம் அனு தான் உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்ல நைட்லேருந்து அப்படி சொல்லிட்டு உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சு அனுப்பிச்சிருக்கா" அப்படின்னோனே, "நிஜமாவா?" "ஆமா. அவங்க என் மேல எவ்வளோ அக்கறை இருக்கு. எல்லா அக்கறையும் இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? அவ வெளிக்காட்ட மாட்டேங்கிறாளே அதானே பிரயோஜனம்" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா எனக்கும் அதான் கஷ்டமா இருக்குங்க" அப்படின்றாங்க. "சரி வாங்க சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறாங்க. "நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அபி. நீங்க கிளம்புங்க" அப்படி சொன்னோனே, "இல்ல அனு உங்கள சாப்பிட வச்சுட்டு வர சொன்னா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா நான் சாப்பிடுவேன். நீங்க கிளம்புங்க அபி" அப்படின்னோனே, "சரி ஓகே குட்டி பாஸ் நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அபி கிளம்புறாங்க. இதோட முடியுது.